ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். ஸ்லாப் பேக்கிங் சேஃபாக நம்புகிறேன். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா லேசர் மைக்ரோஸ்கோப் தான் வந்து க்ரியேட் பண்ண போகிறோம். ஆல்ரெடி நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா மைக்ரோஸ்கோப்னு வந்து ஒரு வீடியோ நம்ம வந்து மேக் பண்ணியிருப்போம். அது நம்மளே பார்த்திங்கன்னா ஹேண்ட்மேடாக வந்து செஞ்சது. ரொம்பவே பார்த்திங்கன்னா சின்ன சின்ன விஷயங்களை பார்த்திங்கன்னா ரொம்ப டீட்டெயில்டாக பார்த்திங்கன்னா வந்து அந்த மைக்ரோஸ்கோப்பில் பார்க்க முடியும். ஸோ மறக்காமல் போய் அதையும் பாருங்கள், ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்றைக்கி இந்த நார்மல் லேசர் லைட்டை வந்து வச்சு நம்ம வந்து வாட்டரில் இருக்கிற பாக்டீரியாஸை வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போது வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்கிட்ட இருக்கிற நார்மல் லேசர் லைட் வச்சு தான் நான் இந்த மைக்ரோஸ்கோப்பே வந்து க்ரியேட் பண்ண போகிறேன். அண்ட் இதுக்கப்புறம் ஒரு சிரிஞ்ச் வந்து எடுத்துருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்து வாட்டர் வச்சு தான் வந்து டெஸ்ட் பண்ணி பார்க்க போகிறோம். வாட்டர் வந்து ஓரளவுக்கு வந்து எடுத்துக்கிறேன். 2 பிளாஸ்டிக் கண்டெய்னர் வந்து எடுத்துருக்கிறேன். ஃப்ளோரில் ஒரு பாக்ஸ் வந்து வச்சுட்டு அந்த பாக்ஸ் மேலே 2 பிளாஸ்டிக் கண்டெய்னரை வந்து வச்சிடுறேன். சிரிஞ்சில் லைட்டாக வந்து வாட்டர் ட்ராப் வந்து அப்படியே ஃபால் ஆகிற மாதிரி வந்து ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த பிளாஸ்டிக் கண்டெய்னருக்கு சென்ட்ரல் நான் வந்து வச்சிடுறேன். ஸோ இப்படி இருந்தால் தான் நம்மளால் வந்து கரெக்டாக அந்த பாக்டீரியாஸ் எல்லாம் பார்க்க முடியும். இந்த மாதிரி செட்டப்பை தான் நம்ம மைக்ரோஸ்கோப் வந்து வச்சுருக்கோம். இப்போ நைட் வியூ போயிட்டு ஸோ லேசர் லைட் வந்து எடுத்து கரெக்டாக வந்து அந்த வாட்டர் ட்ராப்பில் வந்து இந்த லேசர் லைட் படுற மாதிரி நான் வந்து வைக்கணும். அப்போ தான் கரெக்டாக நமக்கு வந்து அதில் இருக்கிற பாக்டீரியாஸ் எல்லாமே தெரியும். ரொம்ப நேரம் கழித்து ட்ரை பண்ணதுக்கப்புறம் கரெக்டாக அந்த வியூவுக்கு வந்துட்டேன். நீங்கள் பார்க்குறது தான் வந்து அந்த பாக்டீரியாஸ் எப்படி இருக்குன்னு வந்து பாருங்கள். ஸ்லோ மோவில் காட்டியிருக்கேன். அண்ட் இப்போது நீங்கள் நார்மலாகவும் பாருங்கள் எந்த அளவுக்கு ஃபாஸ்ட்டாக போயிட்டு வந்துட்டுருக்கு அப்படிங்கிறத வந்து பாருங்கள் பாக்டீரியாஸ் எப்படி இருக்குன்னு. ஸோ செகண்டாக நம்ம லெமனை வச்சு தான் டெஸ்ட் பண்ண போகிறோம். லெமனை வந்து 2ஆக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ ஒரு ஸ்லைஸ் வந்து நமக்கு ஓகே. இதை வந்து அப்படியே பவுலில் ஜூஸாக வந்து கன்வெர்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ இந்த ஜூஸை அந்த சிரிஞ்சில் வந்து இன்சர்ட் பண்ணிவிட்டு நம்ம கரெக்டாக ஒரு ட்ராப் இருக்கிற மாதிரி வந்து செட் பண்ணி அந்த கண்டெய்னருக்கு நடுவில் வச்சுட்டு இப்போ நம்ம வந்து டெஸ்ட் பண்ணி பார்க்க போகிறோம். எந்த அளவுக்கு இதில் வந்து பாக்டீரியாஸ் தெரியுது அப்படிங்கிறத வந்து நம்ம இப்போது டெஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். கரெக்டாக பார்த்தீங்கன்னா நமக்கு எந்த ஒரு விஷுவல்ஸும் கிடைக்கல, எந்த ஒரு பாக்டீரியாஸுமே தெரில. நான் அதனால் ஸோ வாட்டரை வந்து இதில் லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ வந்து சிரிஞ்சில் வந்து இன்சர்ட் பண்ணிவிட்டு நம்ம இப்போ டெஸ்ட் பண்ணி பார்க்க போகிறோம். உங்களால் பார்க்க முடியுது அப்படின்னு வந்து நினைக்கிறேன். அண்ட் இது வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, பார்த்திங்கனாலே வந்து தெரியும். ரொம்ப அதிகமாக இருக்கிற மாதிரி நமக்கு வந்து தெரியுது. லாஸ்ட்டாக நம்ம டெட்டால் டெஸ்ட் பண்ணி பார்க்க போகிறோம். ஒரே ஒரு டெட்டால் ட்ராப்பை நான் வாட்டரில் மிக்ஸ் பண்ணி அந்த சிரிஞ்சில் வந்து எடுத்து வச்சுருக்கேன். அண்ட் இப்போது அந்த பிளாஸ்டிக் சென்டரில் வச்சுட்டு நம்ம வந்து பார்க்கலாம் இதில் வந்து எந்த அளவுக்கு அந்த பாக்டீரியாஸில் இருக்குது அப்படின்ட்டு. ஒரே இடத்துல மூமெண்ட்டே இல்லாமல் நிற்கிது பாருங்கள், டிஃப்ரெண்ட்டாக இருக்குல்ல. ஒரு விஷயத்தை நோட் பண்ணேன். இது மூணுமே பார்த்திங்கன்னா வாட்டர் வச்சு தான் நம்ம வந்து ட்ரை பண்ணி பார்த்தோம் எப்படி தெரியுது அப்படின்னு. ஸோ வாட்டரில் பார்க்கையில் வந்து ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு பாக்டீரியா தெரிஞ்சுது. அதுக்கப்புறம் லெமனை வந்து வாட்டரில் கலந்து பார்க்கையில் அது ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு பாக்டீரியா தெரிஞ்சுது. லாஸ்ட்டாக டெட்டாலை வந்து வாட்டரில் மிக்ஸ் பண்ணி பார்க்கையில் அப்படியே ஸ்ட்ரக்காக இருந்தது. நீங்கள் நோட் பண்ணியிருப்பீங்களா இல்லைன்னு வந்து தெரியல. அண்ட் அதில் இருக்கிறது உண்மையாலுமே பாக்டீரியாவா அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா கொஞ்சம் டவுட்டு தான். என்னால் கன்ஃபார்மெல்லாம் வந்து சொல்ல முடியாது. ஏன்னா நார்மல் ஒரு லேசர் லைட்டில் எப்படி வந்து ஒரு பாக்டீரியாஸ் நம்ம வந்து ரொம்ப ஈஸியாக நம்ம கண்ணால் பார்க்க முடியும், சொல்லுங்கள் பார்க்கலாம். ஸோ கொஞ்சம் உங்களுக்கே டவுட்டாக இருக்கும், எனக்குமே டவுட்டாக தான் வந்து இருக்குது. அண்ட் உங்களுக்கு அது வந்து தெரிஞ்சது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். உண்மையான பாக்டீரியாஸ் அண்ட் வைரஸ்லாம் பார்க்குறதுக்கு அப்படி இருக்கவே இருக்காது. அண்ட் இந்த மாதிரி தான் வந்து இருக்கும். ஸோ மேபி நம்ம பார்த்தது வந்து அதில் இருக்கிற அந்த வாட்டரில் இருக்கிற டஸ்ட்டாக கூட இருக்கலாம். அந்த ட்ராப்பை நீங்கள் வந்து சிரிஞ்சில் வந்து எடுத்துகிட்டு நீங்கள் லைட்டாக அந்த ட்ராப்பை விட்டுட்டு அப்படியே ஸ்டாப் பண்ணின்னு வைங்களேன். அந்த ட்ராப்பை நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்படியே சுற்றிக்கிட்டே இருக்கும். அதில் இருக்கிறது வந்து டஸ்ட் எல்லாமே அப்படியே இதாகிட்டே இருக்கும். அதை உங்களால் பார்க்க முடியும். ஸோ பாருங்கள் முடிஞ்சால். அண்ட் நீங்கள் ஜஸ்ட்டு ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு. விஷுவல்ஸ் எல்லாம் பார்க்கறதுக்கு சூப்பராக இருந்திருக்கும் அப்படின்னு வந்து நம்புகிறேன். எப்படி இருக்குது அப்படின்னு வந்து சொல்லுங்கள். ஸோ until then, bye from Greater Tamla. Bye.